ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா, கிறிஸ்பியா, நல்ல மெல்லிசா, சூப்பரா ஒரு கடலைப்பருப்பு கீரை வடை செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கப் கடலைப்பருப்பை 5 to 6 ஹவர்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு. உள்ள வந்து கொரகொரப்பா இல்லாம நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து 3 கைப்பிடி அளவு கீரை, பசலைக்கீரையை சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதில வந்து நம்ம ஸ்மூத்தா அரைச்சு வச்சிருக்க கடலை பருப்பை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்னெல்லாம் சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதையும் நம்ம கடலைப்பருப்பு கீரையோடு சேர்த்துப்போம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கொரகொரன்னு அரைச்ச மிளகுத்தூள், நீங்கள் ஃபைனாக அரைச்ச பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கடலைப்பருப்பு ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துப்போம். கடலை மாவு ஏன் நான் சேர்க்குறேன்னா, இன்னும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வடை வந்து உங்களால் தின்னா நல்லா போட முடியும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுப்போம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு வடையாக செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி பண்ணால் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இன்கேஸ் வந்து நீங்கள் கையிலேயே உடனே போட்டுருவீங்கன்னா நீங்கள் அது கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் வந்து தட்டில் வந்து வடை வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி ரவுண்ட் ஷேப் போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ நல்ல மீடியமாக சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு வடையும் எடுத்து நம்ம அழகாக சேர்த்துப்போம். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தின்னாக பண்ணணுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தின்னாக வரும். வெறும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு வடை வந்து தின்னாக போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சாலும் நமக்கு தின்னாக கிறிஸ்பியாக இருக்கும். கொரன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தின்னாகிறதும் கஷ்டம், கிறிஸ்பியாகவும் அவ்வளோவா இருக்காது. ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிப்போம். ஸோ இந்த வடை பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகாது. ஆனால் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஆனியன் அப்புறமா வந்து கீரைலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். ஓரளவுக்கு மைல்டு ப்ரௌனிஷ் கலரில் தான் இது இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. நம்ம வடை சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ரொம்ப தின்னான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு இவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறத விட சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து டீ போட்டுட்டு ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக நம்ம ஸ்நாக்கும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.